நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கூண்டு பறவை புறாக்களை பற்றி பார்க்கலான்னுட்டு தான். நம்ம கூண்டு பறவை புறாக்கள் ஒரு வைப்பு ப்ரீடு போட்டோன்னா எல்லா ஜோடியிலேருந்தும் பட்டா இறங்கிட்டு எல்லாம் ஒரு நல்ல ஐசைனோட சூப்பராக ஒரு நல்ல குவாலிட்டியான பட்டாயாட்டம் வந்து இறங்கியிருக்கு. அடுத்த வருஷங்களில் பறக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருந்துன்னா கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம கூட்டில் புறாக்கள்லாம் இறங்கிட்டு நம்ம கீரி லைன்னாலும் சரி, வெள்ளை லைன்னாலும் சரி, தாமரை லைன் எல்லா லைன்லேயுமே பட்டா இறங்கியிருக்கு. இப்போ ஒரு 2 பட்டா புதுசாக இன்றைக்கி பறத்தலான்னிட்டு நினச்சிருந்தோம். ஏற்கனவே பறந்து இறங்கி டைம் யாருன்னா புறா கழிவாய் ஒரு 2 புறா கிடந்து அது கூட 2 பட்டாக்களாக இன்றைக்கி விட்டு பார்த்தோம். இப்போ பயங்கர பயிரி சீசன் தான், இருந்தாலும் காலையில் நம்ம பறத்தி பார்க்கலான்ட்டு ஒரு 4 புறாயை பறத்தணும். அதில் 2 புது புறா, 2 பழைய புறா. ஒட்டு புறா ஒரு நல்ல ஒரு பறவை பறந்துச்சு. புது புறாக்களுமே பெரிய புறாக்களுக்கு கம்பெனி கொடுத்து ஒரு நல்ல பறவை பறந்துச்சு. நாள் கொஞ்சம் திருடாக்கி நாள் இன்றைக்கி டைம் விடக்கூடிய நேரத்திலே ஒரு 2:30 மணிக்கு ஒரு பறந்து இறங்கிச்சு. இப்போ உள்ள சீசன்கள்லாம் அந்த அளவு நம்ம டைம் ஏற்ற முடியாது. ஏன்னா 10 மணி 11 மணிக்கெலாம் குத்து பயிரின்னு சொல்லுவாங்களா, வெள்ளாடப்பா, கும்சு பயிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதுகள் வந்துன்னா ஈஸியாக நம்ம புறாக்களை பிடிச்சிட்டு போயிடும். அதனால விடிய காலையிலே விட்டு ஒரு 2:30 மணிக்கு ஒரு ஆகணுன்னு புறாயை இறக்கிட்டோம். ஒரு நல்ல ஹைட் எழும்பி அழகாக பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெக்கடியும் சூப்பராக இருக்குது. இனி கிடக்கக்கூடிய பட்டாக்களை நம்ம வந்து கொஞ்சம் பறத்தி இறக்கி நம்ம வெட்டி வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணிக்கு பறத்தி பட்டாக்களை வெட்டி வச்சிட்டோம்னா பறவை சீசனுக்கு பறத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பறத்தி வச்சா மட்டும் போதாது, லைட்டாக நைட்டும் கொஞ்சம் பழக்கி வச்சுருக்கணும். நைட்டு லைட்டாக பறந்து இறங்குற மாதிரி பழக்கி வச்சிட்டோம்னா அடுத்த வருஷ பந்தயத்துக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி நம்ம ஒரு 10 புறாக்கள்கிட்ட பட்டாயை திருடாக்கி வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம ஈஸியாக ஓரளவு டைம் வைக்கலாம். இன்னும் இருக்கக்கூடிய பட்டாக்களை 1 by 1 பறத்தி இறக்கணும். அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.